என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். குட் பேட் அக்லி படம் இன்னைக்கு காலையில வெளியாச்சு. ஒரு 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 திருவிழாவுக்கு எப்படி தயாராவாங்களோ, அதுபோல அஜித் ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடுவதற்கு ஒவ்வொரு பகுதியிலும் வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்பாடுகள செஞ்சிருந்தாங்க. அதுலயும் மதுரையிலலாம் வந்து அப்படி ஒரு கூட்டம், அப்படி ஒரு செலிப்ரேஷன் இந்த படத்துக்கு. வழக்கம் போல சென்னையிலும் கூட வந்து இந்த படத்துக்கான கொண்டாட்டங்கள் வந்து நெறைய இருந்தது. ரசிகர்கள் வந்து அவ்வளவு ஆர்வத்தோட இந்த படத்துக்காக காத்திருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகி 3 காட்சிகள் ஓடி முடிஞ்சிருச்சு. இதற்கிடையில படத்தோட விமர்சனங்கள் அத எல்லாத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த படம் வந்து அஜித் ரசிகர்கள் கொண்டாடுவதற்கான ஒரு படம். அவங்கள செலிப்ரேட் பண்ண வைக்கணும். அவங்க வந்து ஒவ்வொரு காட்சியிலும் வந்து தங்கள் அபிமான நடிகரை கொண்டாடணும் அப்படிங்கிற நோக்கத்துல மட்டுமே தான் ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு. இன்னைக்கு நான் வந்து ஆதிக் ரவிச்சந்திரனை நேர்ல சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்படி சந்திக்கும்போது நான் கேட்டப்போ அவர் அதான் சொன்னார். சார் இதுல வந்து நான் கருத்து எதுவும் சொல்லல சார். அது பர்ப்பஸ் இல்ல சார். நான் வந்து தலைகட்ட அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர வந்து சரி ஜாலியா ஒரு படம் பண்ணு பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுனால தான் நான் இந்த மாதிரியான ஒரு கதையை எடுத்தேன். என்னுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, இந்த படத்தில் வருகிற அஜித் அவர்களை, ஏகே அவர்களை ரசிகர்கள் வந்து படம் முழுக்க வந்து செலிப்ரேட் பண்ணணும். அப்படி வந்து திகட்ட திகட்ட அஜித் ரசிகர்களுக்கு ஒரு விருந்து மாரி குடுக்கணும்னு நான் நெனச்சேன். அதனால தான் சார் இந்த படம் எடுத்தேன். மத்தபடி எனக்கு இதுல கருத்து சொல்லணும், மெசேஜ் அல்லது லாஜிக்கு இது எல்லாம் வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற முடிவோட தான் எடுத்தேன் அப்படின்னு அவரு உறுதியா சொன்னார். இந்த படம் வந்து என்ன மாரி விமர்சனங்கள் இந்த படத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ முதல் கட்ட விமர்சனங்கள் இந்த படத்த வந்து கொண்டாடுற அளவுக்கு தான் முதல் கட்ட விமர்சனங்கள் இருந்தது. இப்ப நாமே கூட வந்து இது முழுக்க முழுக்க அஜித் ரசிகர்கள் கொண்டாடுவதற்கான ஒரு படம். அதுல லாஜிக் பார்த்துக்கிட்டு, அதுல வந்து நம்ம குறைய கண்டுபிடிச்சிட்டு இருந்தா அந்த படத்த ரசிக்க முடியாது. அப்ப எல்லாரு படங்களுக்கும் வந்து இதே மாரி அளவுகோல் நீங்க வைக்கிறீங்களா? அப்படின்னு கேட்பீங்க. நிச்சயமா நானு எல்லார் படங்களுக்குமே இந்த அளவுகோல தான் நான் வைப்பேன். இப்போ அஜித்த அவங்க ரசிகர்கள் கொண்டாடணுன்றதுக்காக அந்த மாதிரி மாஸ் காட்சிகள் வச்சு பண்ணாங்கன்னா, அத வந்து நம்ம குறை சொல்ல ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் அவங்க என்ஜாய் பண்ணட்டும். அவங்களுக்கான படம் தான் அது. எல்லாரும் போய் பார்த்து இத கொண்டாடணும் அப்படின்றது இல்ல. அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணணுன்றது தான் அந்த டைரக்டரோட நோக்கம், நடிகரோட நோக்கம். அது பக்காவா நிறைவேறியிருக்கு. அதுதான் என்னோட பார்வை. அப்ப ஏன் விஜய்க்கு மட்டும் இந்த பார்வை வராதா? விஜயோட படங்கள்ல வந்து இந்த மாரி மாஸ் செலிப்ரேஷன் வந்து இருந்தா நீங்க ஏத்துக்கிறது இல்லையா? அப்படின்னு கேட்கலாம். நீங்க அண்மை காலத்தில் வந்த விஜய் படங்கள் எல்லாத்தையுமே பாருங்க. அதுல மாஸ் சீன்ஸ் அதாவது விஜயை அவரது ரசிகர்கள் கொண்டாடுவதற்கு ஏத்த மாரி காட்சிகள்னு சொல்லிட்டு என்ன வச்சிருக்காங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த மாரி ஒண்ணுமே இருக்காது. அது எப்படின்னா, அ விஜயோட படங்கள்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவங்க ரொம்ப சீரியஸா ஒரு விஷயத்த சொல்ல அணுகுற மாரி அ எல்லாம் லாஜிக் எல்லாம் பார்த்து எல்லாம் அப்படி பண்ற மாரி பண்ணுவாங்க. ஆனா அது ஏற்க முடியாத மாதிரி இருக்கும். இதுதாங்க என் பர்ப்பஸு. இதுக்காக தான் இந்த படமே நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு படத்த பண்ணாங்கன்னா, நம்ம அது ஒண்ணும் பெருசா யாரும் ஒண்ணும் குறை சொல்ல போறதில்ல. ரைட்டு அவங்க ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணட்டும்ன்னு சொல்லிட்டு விட்டு போறோம். அவ்வளோதான். இதுதான் பெரிய வித்தியாசம். இதுல பல விமர்சனங்கள், பல்வேறு வகையான விமர்சனம் இந்த படத்து மேல வச்சிருக்காங்க. முக்கியமா என்னன்னா, இந்த படத்துல நெறைய பழைய பாட்டுகள பயன்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. இந்த படத்துல கிட்டத்தட்ட 4 இடங்கள்ல அப்படி பழைய பாடல்கள பயன்படுத்தியிருக்காங்க. எப்பவுமே இந்த மாரி பழைய வின்டேஜ் சாங்ஸ்ங்கிறத ஏதாவது ஒரு இடத்துல ஸ்வீட் சர்ப்ரைஸ்ன்றாங்கல்ல, அந்த மாரி வந்தா அது வந்து ரசிகர்கள் கொண்டாடுவாங்க, டான்ஸ் போடுவாங்க. ஆனா இந்த படத்துல வந்து அத ரிப்பீட்டா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. அதையும் கூட நான் ஆதிக் ரவிச்சந்திரன் கிட்ட கேட்கும்போது வந்து அவரு, "சார் இல்ல சார் அது வந்து நான் என்னுடைய கருத்து இது. என்னோட ஐடியான்னு சொல்லும்போது வந்து சார் வந்து அது ஓகே சொல்ட்டாரு. அதே போல வந்து அது படத்துல அத அ ஷோ பண்ண விதம், அந்த பிரசன்ட் பண்ண விதமும் வந்து ஏத்துக்கிற மாரி இருந்தது. எனக்கு வந்து அது ஓவர் போரிங்கா தெர்ல" அப்படின்னு அவர் சொன்னாரு. இந்த படத்துல சகலகலா வல்லவன்லேருந்து வர்ற இளமை இது எவர் கிரீன் சாங்கு, அந்த பாட்ட வந்து ஒரு ஃபுல் ஃபைட்டுக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது பயன்படுத்தின விதத்த பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கும். பாட்டு அந்த சவுண்ட் குவாலிட்டி, அந்த மியூசிக்கு, எஸ்பிபியோட வாய்ஸு, அது அந்த பேக்ட்ராப்ல அஜித் ஃபைட் பண்றது, இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. தியேட்டர் வந்து சும்மா அதிரி புதிரியா கிழிஞ்சிருச்சு அது. அப்படி ஒரு செலிப்ரேஷன் அந்த பாட்டுக்கு. என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. ராஜா சார் வந்து எவ்வளோ பெரிய கிரேட்னஸ் அப்படிங்கிறத இந்த மாதிரியான காட்சிகள்ல தான் வந்து திரும்ப திரும்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவர் சிம்பனி பண்றது, இன்னும் வெளியில வந்து பெரிய அளவுக்கு உலகம் அவரை கொண்டாடுறது, அதெல்லாம் வேற ஒரு தளம் அது.
இங்க மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு அந்த கிராஸ் ரூட் லெவல்ல ராஜாயிசம் ஊறி போயிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது அது ஒரு எக்ஸாம்பிள் இருந்து. அதே போல அதுக்கு அடுத்தே வந்து என்னன்னா அந்த ஒத்தொருவாத்தார அந்த பாட்டு வந்து வரும். அது எப்படின்னா வெள்ளக்காரிகள் வந்து டான்ஸ் போடுவாங்க, கூட வில்லன் டான்ஸ் போடுவாரு. அந்த பேக்ட்ராப்ல அந்த பாட்டு ஒலிக்கும். இது ரெண்டுமே வந்து நல்லா இருந்தது. இது ரெண்டுமே வந்து என்ஜாய் பண்ற மாதிரியான மொமெண்ட் வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு தொடர்ச்சியா ஒரு 2 பாடல்கள் மேல வந்து பயன்படுத்தும் போது வந்து அது சிலருக்கு வந்து அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை வந்து அவங்க ஒரு கருத்தா சொல்றாங்க. அதே போல படம் பார்த்தவங்க அந்த கருத்துக்களை வந்து சொன்னதை நம்ம பார்த்தோம். படத்துல வந்து நான் திரும்ப காலையில சொன்னதுதான். இதுல லாஜிக்கே இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். இந்த படமே எப்படி தெரியுமா ரவிச்சந்திரன் எடுத்திருக்காரு? துண்டு துண்டா காட்சிகளை வந்து நீங்க கட் பண்ணி சோசியல் மீடியால போட்டு பாருங்க. அல்லும் இதுக்கு லைக்ஸும் கமெண்ட்ஸும் விசிலும் வந்து பறக்கும். அப்படி இருக்கு. காட்சிகளை வந்து அவர் அப்படி நல்லா வந்து பார்த்து பார்த்து தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் மனசு ஃபுல்லா வந்து அஜித் மட்டும் தான் இருக்காரு. இந்த கதையோட அதை லிங்க் பண்ணும் அல்லது இந்த லாஜிக் எல்லாம் பார்த்து அதை ப்ரெசென்ட் பண்ணா அங்க அந்த இடத்துக்கே வந்து அவர் போல. அதுதான் வந்து இந்த படத்தோட மைனஸ் பிளஸ் எல்லாமே. அதனால அதை பார்க்காம நீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து தாராளமா அந்த படத்தை ரசிக்க முடியும். படத்துல வர்ற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. கரெக்டா அதை பயன்படுத்தி நிறைய கேமியோஸ். இப்போ யோகி பாபுலாம் ஒரு கேமியோ ரோல்ல தான் வர்றாரு. சிம்ரன் வந்து ரொம்ப உண்மையிலே ரொம்ப ரொம்ப அழகா அந்த படத்துல காமிச்சிருக்காங்க. சொல்லப்போனா த்ரிஷா அஜித்தை விட சிம்ரன் அஜித்துக்கு தான் வந்து இதுல கெமிஸ்ட்ரி பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இப்படி இந்த படம் குறித்து நிறைய விமர்சனங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு. சிலர் வந்து இதை வேணும்னே வந்து ஒரு நெகட்டிவிட்டி பரப்புற ஒரு மோட்டிவ்ல காலையில முதல் காட்சி முடிஞ்சதுல இருந்தே வந்து இந்த படத்துக்கு எதிரான கருத்துக்களை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. பட் அது வந்து ரசிகர்கள் மத்தியில அது வந்து ஒரு நாளும் எடுபடாது. கண்டிப்பா ரசிகர்கள் வந்து இந்த படத்தை கொண்டாடி தீர்ப்பாங்க. இன்னும் 5 நாட்கள் வந்து இந்த படத்துக்கான வசூலுங்கிறது மிக பெருசா இருக்கும் அப்படிங்கிறத வந்து எல்லோருடைய எதிர்பார்ப்புமே. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் அஜித்தோட கேரியர்ல த பிக்கஸ்ட் ஓப்பனிங் அப்படின்றத தாராளமா வந்து அடிச்சு சொல்லலாம். அப்படி ஒரு முதல் நாள் வந்து அப்படி ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. மற்றவங்க வந்து இந்த படத்தை பெருசா எதுவும் அவங்க திட்டல. ஏன்னா திட்டத்துக்குன்னு அதுல ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவ்வளவு சீரியஸா அவங்க எதையுமே சொல்லல. சும்மா ஜாலியா பாருங்க போங்க அப்படிங்கிறாங்க. சில மாஸ் சீன் சொல்லி வச்சிருக்கிற சில சீன்களை வந்து நிறைய பேர் வந்து வெளியே கமெண்ட் அடிக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதுல ஒண்ணு அந்த ஸ்பெயின்ல போய் கேங்ஸ்டர்ஸை கூப்பிட்டு இவர் சுட்டு கொள்ற அந்த காட்சியை வந்து எல்லாருமே ட்ரோல் பண்றாங்க. அந்த காட்சியை வந்து இன்னும் கூட புத்திசாலித்தனமா எடுத்திருக்கலாம் ஆதிக் ரவிச்சந்திரன். இந்த படம் முழுக்க அஜித்துங்கிற ஒற்றை அந்த பிம்பம், கதாநாயக பிம்பத்தை போற்றி கொண்டாடுவது தான் இந்த படத்தினுடைய ஒரே நோக்கம். அது வெளிப்படையாவே அவங்க சொல்லிட்டாங்க. அப்படின்னும் போது அதில் நம்ம வேற குறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல எந்த நியாயமும் இல்லை. இந்த அஜித்ன்ற பிம்பத்தை அவங்க எப்படி கொண்டாடி இருக்காங்க, அஜித் எப்படி காமிச்சிருக்காங்க, அஜித் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா அவர் வந்து அந்த பில்லா டைம்ல எப்படி இருந்தார் அஜித், அந்த அஜித்தை வந்து சடன்னு இதில் கொண்டாந்து காட்டுறாங்க. அவர் வந்து தாடி மீச தாடி தலைமுடியெல்லாம் நரைச்சு ஒரு மிடில் ஏஜ் ஒரு மனிதராகவும் வராரு. அதையும் வந்து என்ஜாய் பண்றோம். அப்படி இருக்கிற அஜித் வந்து நொடி நேரத்துல வந்து அப்படி பில்லா அஜித்தா மாறி நிக்கிறாரு. அதுக்கும் பின்னாடி இருக்கிற அஜித்தா கூட வந்து மாறுறாரு. அந்த அந்த மேக்கப் அப்படின்னு ஏறின உடனே வந்து இம்மிடியட்டா வந்து அவருடைய அந்த உருவமே மாறுது. அது உண்மையிலே ஒரு பெரிய கிஃப்ட் தான் அது. அது அஜித்துக்கு வந்து அது இருக்கு. மிக அஜித்தை எப்படி எவ்வளவு மேக்ஸிமம் எவ்வளவு எக்ஸ்போஸ் பண்ணுமோ அவ்வளவு பண்ணிடணும் அப்படிங்கிறது அந்த டைரக்டரோட நோக்கமா இருந்திருக்கு. அது வந்து பக்காவா நிறைவேறிருக்கு. அதனால இந்த படத்தை வந்து குறை சொல்றதை விட இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பிடிக்கலாம் வந்து அதை பேசாம விட்டுறலாம். அவ்வளவுதான். ஏன்னா இந்த படம் பர்பஸ் அவ்வளவுதான். அதுக்காக சொல்றேன். ஏன்னா இந்த படத்தால சமூகத்துக்கு எந்த தீங்கோ அல்லது எந்த ஒரு இதோ வந்து வந்துட போறதில்லை. அதனால சொல்றேன்.